ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனல். இதை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் vs அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 4 வீடியோ. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்லையும் இங்கிலீஷ்ன்ற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சம்மந்தமான அனைத்து கொஸ்டின்ஸ் வீடியோஸுமே இருக்கும். ஸோ பார்த்துருவாங்க. இது வந்து பார்ட் 4 வீடியோ. ஸோ மொத்தம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில் டாப் 121 வேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பாரிட்ஜ் அப்படின்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஓட் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பங்க்சர் அப்படின்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ளவ் ஓட் அப்படின்னு ப்ளவ் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அது பங்க்சர்னா டயர் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பங்க்சர்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ளோ அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் நியூஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ரோக்ராம், அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ரோக்ராம். ஸோ இங்கே எம்இ வரும், அங்கே எம் மட்டும் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பைஜாமாஸ்னு சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் பஜாமாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் புஷ் சேர், அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இங்கே பர்ஸ், அங்கே வாலெட். இங்கே வந்து ரெண்டல்னு சொல்லுவோம், அங்கே வந்து ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் அவுட்டர் லெஃப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ரோல் ஆஃப் ஆனர்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஆனர் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் டவல், அமெரிக்கன் இங்கிலீஷில் நாப்கின். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் செப்டிக்னு சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்கெப்டிக்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் செட் ஸ்கொயர், அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரையாங்கல். இங்கே வந்து ஸ்கின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து பீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஸ்லிப் ரோட், அங்கே வந்து ரேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்பேனர், அங்கே ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஸ்பேனர்னா அங்கே ரெஞ்சு. இங்கே ஸ்பெல்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஸ்பெல்ட்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்பெல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டெனோகிராஃபி மீன்ஸ் அங்கே ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டோரி அப்படின்னா அங்கே ஸ்டோரி. இங்கே சப்வே அப்படின்னா அங்கே அண்டர் கிரவுண்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்விஸ் ரோல் அப்படின்னா அங்கே ஜெல்லி ரோல். இங்கே த்ரூ அப்படின்னா இங்கே த்ரூ. இங்கே டை அப்படின்னா அங்கே நெக் டை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டை பிரேக் அப்படின்னா அங்கே டை பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டை பின் அப்படின்னா அங்கே டை டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ட்ராம் அப்படின்னா அங்கே ஸ்ட்ரீட் கார் அப்படின்னுவாங்க. இங்கே ட்ராலி அப்படின்னா அங்கே கார்ட் அப்படின்னுவாங்க. இங்கே டயர் அப்படின்னா அங்கே டயர். ஸோ ஒய்க்கு பதில் ஐ யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே அண்டர் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஜிப் அப்படின்னாங்கன்னா அங்கே வந்து ஜிப்பர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டஸ்ட்பின் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே கார்பேஜ் கேன் அல்லது ட்ராஷ் கேன் சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷும் இருக்குது. இல்லை வெறும் இருக்கக்கூடிய ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் தான். ஸோ லெட்டர்ஸ் மட்டுமே சேஞ்ச் ஆகக்கூடிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஒரு டாப் 50 எடுத்து வச்சிருக்கோம். ஸோ டாப் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதோடைய டோட்டலாக 121 டாப் 121 பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வெர்சஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்ட் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பார்ட் 5ல் வேணும்னா நம்ம வேர்ட்ஸ் மட்டுமே சேஞ்ச் ஆகக்கூடிய, அதாவது ஒரு சில லெட்டர்ஸ் மட்டுமே சேஞ்ச் ஆகக்கூடிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ காரணம் இங்கே வந்து ப்ரோக்ராம் அப்படின்னா எம் யூஸ் பண்ணுவோம், அங்கே வந்து வெறும் ப்ரோக்ராமுக்கு எம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ போகிறேன். இல்லை அப்படின்னா இதோட நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷில் க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ அவங்க ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பார்த்துருவோம். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பாரிட்ஜ் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ஓட் மீல் அப்படின்னு அர்த்தம். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பங்க்சர் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ளோ அவுட்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் நியூஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ரோக்ராம் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்லையும் ப்ரோக்ராம் தான், இங்கே எம்இ வரும், அங்கே வெறும் எம் மட்டும் தான் வரும். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பைஜாமாஸ் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் பஜாமாஸ்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் புஷ் சேர் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பர்ஸ் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் வாலெட்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ரெண்டல் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ரெண்ட்டுன்னுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ரிங் ரோடு அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் அவுட்டர் லெஃப்ட். இங்கே பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ரோல் ஆஃப் ஆனர்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ஆனர் ரோல், அப்படியே மாற்றி போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டவல் அப்படின்னா அங்கே நாப்கின்னு சொல்லுவாங்க. இங்கே செப்டிக் அப்படின்னா அங்கே ஸ்கெப்டிக்னுவாங்க. இங்கே செட் ஸ்கொயர் அப்படின்னா அங்கே ட்ரையாங்கிள். இங்கே ஸ்கின் அப்படின்னா அங்கே பீல் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஸ்லிப் ரோடு மீன்ஸ் அங்கே ரேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஸ்பேனர்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ரெஞ்ச் அப்படின்னுவாங்க. இங்கே ஸ்பெல்ட் அப்படின்னா அங்கே ஸ்பெல்டு. இங்கே ஸ்டெனோகிராஃபினா அங்கே ஷார்ட் ஹேண்ட். இங்கே ஸ்டோரி அப்படின்னா அங்கே ஸ்டோரி. இங்கே சப்வேனா அங்கே அண்டர் கிரவுண்ட் வேன்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்விஸ் ரோல் அப்படின்னா அங்கே ஜெல்லி ரோல். இங்கே த்ரூ மீன்ஸ் அங்கே வெறும் த்ரூ. இங்கே டை அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே நெக் டைன்னு சொல்லுவாங்க. இங்கே டை பிரேக் அப்படின்னா அங்கே டை பிரேக்கர்னு சொல்லுவாங்க.
டைப் இன் மீன்ஸ் அங்கே டை டேகு. இங்கே ட்ராம் அப்படின்னா அங்கே ஸ்ட்ரீட் கார்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ட்ராலி அப்படின்னாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் கார்ட் அப்படி சொல்லுவாங்க. இங்கே டயர் அப்படின்னா அங்கே டயர் தான். இங்கே வைக் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வெஸ்ட் அப்படின்னா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, அண்டர் ஷர்ட். ஸோ அண்டர் ஷர்ட்னா ஷர்ட்டு கீழே யூஸ் பண்ணக்கூடியது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது கீழே யூஸ் பண்ணக்கூடிய ஷர்ட் அப்படின்னு. ஸோ இங்கே ஜிப் அப்படின்னா அங்கே ஜிப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டஸ்ட்பின் அப்படின்னா அங்கே கார்பேஜ் கேன் அல்லது ட்ராஷ் கேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே உள்ள இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னா இதை தவிர்த்து வெளில கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துருப்போம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப்க்கான லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ எந்த அமௌண்ட்டும் சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து இதோடைய பார்ட் 4 முடியுது. ஸோ மொத்தமாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷோடைய பார்ட் இதோட க்ளோஸ் ஆகுது. ஸோ வேர்டு மட்டுமே, ஸோ அதாவது ஒரு சில லெட்டர் மட்டுமே சேஞ்ச் ஆகக்கூடிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த வீடியோ போடுறேன். இல்லை அப்படின்னா நம்ம இதோட பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ ஓகே கைஸ், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்ஐபிசி போன்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ், ஸோ அதுக்கான டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி கூட பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.